ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ எல்லா ஊர்லயும் ஆலயம் இருக்கணும். இன்னைக்கு பல இடங்கள்ல ஆலயமே இல்லாம இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? அங்க ஒருவேளை விசுவாசிகள் இருந்தா கூட அங்க ஆலயம் இல்லை. ஏன்னா ஆலயத்தை எடுத்து கட்டுவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. ஆதி மிஷினரிகள் பாத்தீங்கன்னா கட்டி வைத்த ஆலயங்கள் எல்லாம் அவ்வளோ பெரிய பெரிய ஆலயங்கள். ஒருவேளை அந்த ஊர்ல அந்த டைம்ல 1 2 குடும்பங்கள் தான் அவங்க கடவுளுக்களாக வந்திருப்பாங்க. ஆனாலும் கூட மிஷினரிகள் கட்டி வைத்த ஆலயங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் மாதிரி கட்டியிருந்தாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல ஆலயங்கள் இல்ல. கட்டுவதற்கு சில ஸ்தாபனங்கள் முன் வந்தாலும் அந்த ஆலய கட்டுமான பணி நடப்பதற்குரிய பணம் கிடைக்கிறது கிடையாது. ஏன்னு சொன்னா கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்ல. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை பார்த்து அசந்து போயிட்டேன். அதுல போட்டிருக்குது, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். அப்போ எவ்வளவு அழகா அதுல எழுதப்பட்டிருக்கு பாருங்க. கடவுள் தனக்கு கொடுத்த பணத்திலிருந்து அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நான் திரும்ப கொடுக்கணுங்கிற எண்ணம் அந்த காலத்துல ஜனங்களுக்கு இருந்திருக்குது. அதுல போடப்பட்டிருக்குது, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஜனங்கள் மனப்பூர்வமா நிறைய காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு போடப்பட்டிருக்குது. அது மாத்திரம் இல்ல, ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப நிரம்பி வழிந்ததுனால நீங்க கொடுத்தது போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது பாக்குறோம் நம்ம. அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்திற்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வந்து கொடுப்பது நிறுத்தப்பட்டது. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் இருந்ததும் இல்லாமல் அதிகமாயும் இருந்தது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாத்தீங்களா? அவ்வளோ சந்தோஷமா அந்த ஜனங்கள் கடவுளுடைய ஆலய கட்டுமான பணிக்கு அவங்களால் இயன்ற காணிக்கையை கொடுத்தாங்களாம். அப்படித்தான் நம்மளும் நாம் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள முடிந்தது. அதே போல மற்ற ஜனங்கள் தேவ அன்பை அறிந்து கொள்வதற்கு ஆலயங்கள் இல்லாத இடத்துல ஆலயங்கள் கட்டப்படும் பொழுது அதற்குரிய காணிக்கை நம்ம கொடுப்பதற்கு முன் வர வேண்டும். May God bless these words.